வட திருமுல்லைவாயில் சென்னைக்கு அருகில் உள்ள தொண்டை நாட்டு திருத்தலமாகும். இங்குதான் மாசிலாமணீஸ்வரர் ஆலயம் உள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து தொண்டைமான் என்ற மன்னர் புறப்பட்டார். புழல்கோட்டையில் 2 அசுரர்கள் தங்கி தன் ஆதிக்கத்தை செலுத்தியதால் சக்கரவர்த்தி அவர்களை சந்தித்து மக்களை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டி இப்பயணத்தை ஏற்றாராம். அதிகாலையில் எழுந்து நீராடி புறப்பட்ட மன்னர் யானை மீது ஏற மற்றவர்கள் குதிரை மீது ஏறி புறப்பட்டனராம். சிறிது தூரத்திலேயே சிறு படை ஒன்று வருவது தெரிந்து படைத்தலைவனிடம், நான் சிறு சேனையோடு வந்திருக்கிறேன், படை கொண்டு வந்து சண்டை போடுவதாக வாக்களித்து திரும்பினாராம். யானை நகர முடியாமல் தத்தளிக்க யானையின் கால்களை முல்லை கொடிகள் சுற்றியிருந்ததை கண்டு தன் உடைவாளால் கொடிகளை வெட்டினார். வெட்டிய வேகத்தில் கொடிகளிடமிருந்து இரத்தம் பீரிட்டதை கண்டு மன்னர் பதறிப்போனார். கீழிறங்கி பார்த்தால் அருகில் சிவலிங்கம். அடடா, அபச்சாரம் செய்துவிட்டேனே, இறையனார் மீதே வாள் வீசிவிட்டேனே என்று தன்னை மாய்த்து கொள்ள முயற்சித்தாராம். உடனே இறைவன் தோன்றி, நில் தொண்டைமான், கவலைப்படாதே, நான் மாசிலாமணீஸ்வரர். நீ சேனையெல்லாம் திரட்ட வேண்டாம், நான் உனக்கு நந்திதேவனை உன்னுடன் அனுப்புகிறேன், வென்று வா என அருளினாராம். நந்தியுடன் தொண்டைமான் வருவதைக் கண்ட அசுரர்கள் அரசனிடம் சரணடைந்தார்களாம். தொண்டைமான் சக்கரவர்த்தி மனம் மகிழ்ந்து கோவிலுக்கு பல திருப்பணிகளை செய்தாராம்.